ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் ரொமான்ஸ்ல ஃபைனல் எபிசோடான எபிசோட் நம்பர் 20 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க என்னால அவனை மறக்க முடியாது அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து உன்னை நான் மறக்க வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நாவல் உலகத்துல நடந்ததை யோசிச்சு பாக்குறாங்க. அங்க சிட்டுவாரன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க நான் உன்னை எப்பவுமே லவ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு. அதை நினைச்சு பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய டியான் சிங் கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்றாங்க உன்னால முடியாது, வேற யாராலையுமே முடியும், ஆனா உன்னால கண்டிப்பா முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நான் ஒரு தடவை ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அதை மாத்திக்க மாட்டேன், அதை அடையிறது வரைக்கும். அதனால உன்னை கண்டிப்பா என்ன லவ்ல விழ வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட கையை பிடிச்சிட்டு எதுக்காக நீ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, என் மேல டைமை வேஸ்ட் பண்ணாத, கண்டிப்பா நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. உடனே ஹீரோயின் கேக்குறாங்க நீ யாருக்காக அடுத்த ஆளுக்காக உன்னோட டைமை வேஸ்ட் பண்ற அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நான் அடுத்த ஆளுக்காக எல்லாம் வேஸ்ட் பண்ணல, நான் உனக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்டக்கான மாதிரி நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. இங்க சீன் கட் ஆகுது. மிங்லி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க நீ எதுக்காக இன்னும் அங்கிள் ஃபோ பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணாம இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஏன்னா அவரு எல்லாத்தையுமே லீகலா பண்ணிட்டு இருக்காரு, தப்பு பண்ணா கூட மாட்டாத மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. மிங்லிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன லீகல் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ வந்து ஒரு பேப்பர் எடுத்து அதுல சும்மா கிறுக்கிக்கிட்டு மிங்லி கிட்ட கொடுத்துட்டு இதோட விலை $300 மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. மிங்லி கேக்குறாங்க என்ன நீ சொல்லிட்டு இருக்க, சும்மா கிறுக்கிட்டு ஒரு பேப்பரை கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க இது லீகல் தான், இந்த மாதிரி தான் அங்கிள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டிராயிங்க வரைகிறவங்க, ஆர்ட் பண்றவங்க எல்லாருமே அவங்களே அதோட மதிப்பை தீர்மானிக்கலாம். அதை வாங்குறவங்க வந்து எவ்வளவு ரூபாய் ஆர்ட் ஒர்க் பண்றவங்க கேக்குறாங்களோ அதே விலையை கொடுப்பாங்க. இது பொறுத்த வரைக்கும் இது லீகல் தான், அதை தான் அங்கிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு மிங்லி கேக்குறாங்க அப்படின்னா எப்படிதான் நம்ம அங்கிள பிடிக்கிறது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க வேற வழியே கிடையாது, அந்த ஆர்ட் கேலரியோட ஓனருக்கு வந்து அங்கிள் ஃபூவை தெரியவே தெரியாது, அங்கிள் ஃபூவை அவர் பார்த்ததே கிடையாது, அதனால நம்மளும் கேம்பிளிங் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொல்றாங்க. மிங்கிலி கேக்குறாங்க இது பாசிபிளா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க எல்லாமே பாசிபிள் தான், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இங்க சீன் கட் ஆகுது. அங்கிள் ஃபூவை பாக்குறதுக்காக தான் மிங்கிலி வந்திருக்காங்க. இப்ப அங்கிள் ஃபூ சொல்றாங்க மிங்கிலி கிட்ட நீ உடனே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு ரீ எலெக்ஷன் வைக்கணும், அப்படின்னா தான் உன்னால சீக்கிரமா சேர்மன் ஆக முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு மிங்கிலியும் எனக்கு தெரியும் அங்கிள், நான் ஆல்ரெடி அதுக்கான பிளான்ஸ் சீக்கிரட்டா போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அதனால அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை என்கிட்ட விட்டுடுங்க அப்படின்னு. அதுக்கு அங்கிளும் சரி ஓகே ஓகே இது உனக்கு கிடைச்சிருக்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு மிங்கிலிக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மிங்கிலி கிட்ட சொல்றாங்க உனக்கு நான் வந்து $3 மில்லியன் அனுப்பியிருக்கேன், செக் பண்ணிக்கோ அப்படின்னு. மிங்கிலி அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. 3 மில்லியன் இருக்குமா. உடனே மிங்கிலி கேக்குறாங்க நான் $1 மில்லியன் தானே உங்களுக்கு கொடுத்தேன், நீங்க எப்படி எனக்கு $3 மில்லியன் கொடுத்தீங்க அப்படின்னு. அதுக்கு அங்கிள் சொல்றாங்க ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல என் கூட பிசினஸ் பண்ணா லாஸ் அப்படின்றது இருக்கவே இருக்காது, நான் டபுள் மடங்கு ஆக்குவேன்னு சொன்னேன், அதே மாதிரி ஆக்கியிருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மிங்கிலி வந்து இது எப்படி பாசிபிள்னு கேக்குறாங்க. அதுக்கு அங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் நீ சேர்மன் ஆகு, அதுக்கப்புறமா இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மிங்கிலி மொபைலே பாத்துட்டு இருக்காங்க. மிங்கிலியோட அசிஸ்டன்ட் மிங்கிலிக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க அங்கிள் வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே ஆர்டர் பண்ணிருக்காங்க, நான் இப்போ ஷாப்போட வெளியில தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ ஷாப்புக்குள்ள ஒரு லேடி போறாங்க, ஃப்ளவர் பொக்கேக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலா அந்த ஷாப் ஓனர் ஒரு பாக்கெட்டை கொடுக்குறாங்க. மிங்கிலியோட அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த ஷாப்புக்குள்ள போயிட்டு ஒரு செஸ் போர்டை கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஒரு பாக்கெட்டை கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு நேரா மிங்கிலியோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட தான் கொடுக்குறாங்க. மிங்கிலியோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க நான் போன உடனே செஸ் போர்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன், உடனே அவங்க இந்த பாக்கெட்டை கொடுத்தாங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட பாக்கெட்டை கொடுக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க நான் கெஸ் பண்ணது கரெக்டா தான் இருக்குது, ஃப்ளவர் பொக்கே அப்படின்றது ஒரு சிக்னல் மட்டும்தான் அப்படின்னு. அந்த பாக்கெட்டை வாங்கிட்டு பிரிச்சு பாக்குறாங்க, அதுல ஃபுல்லாவே டைமண்ட்ஸா இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோ சொல்றாங்க எதனால அங்கிளோட பர்சனல் அக்கௌண்ட்ல எந்த ஒரு காசு வரக்கூடிய டீடைல்ஸும் இல்ல அப்படின்றது எனக்கு தெரியுது, அவங்க டைமண்டா தான் எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க கட் பண்ணா மிங்கிலிக்கு மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இப்போ அங்கிள் ஃபூவுக்கு வந்து ஒரு கால் வருது டைமண்ட் செட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. உடனே அங்கிள் கேக்குறாங்க என்ன வாங்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. உடனே மிங்கிலி இங்க இருந்து அங்க அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. அங்கிள் வந்து மிங்கிலியை பார்த்துட்டு அங்க போன்ல சொல்றாங்க நீ என்ன சொல்ல வர, நம்மளோட யூஷுவல் பிளேஸ்ல நீ வெயிட் பண்ணு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால்ல கட் பண்ணிட்டு மிங்கிலி கிட்ட சொல்றாங்க எனக்கு ஒரு அர்ஜென்டான விஷயம் வந்துருச்சு, அதனால தான் நான் இப்ப கிளம்பி ஆகணும் அப்படின்னு. மிங்கிலி கேக்குறாங்க ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. அங்கிள் சொல்றாங்க இல்ல இல்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க. மிங்கிலி அப்படியே அங்கேயே பாத்துட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. அங்கிள் ஃபோ கார் எடுத்துட்டு போறாங்களா, பின்னாடியே ஒரு ஃபேன் வந்து அங்கிள் ஃபோ ஃபாலோ பண்ணி போகுது. அங்கிள் ஃபோ ஒரு ரூமோட கதவை ஓபன் பண்றாங்க. டக்குனு அங்க சூசன் கூட இருப்பாங்கல்ல அவங்க வந்து அங்கிளை பிடிச்சு வச்சிடுறாங்க. சூசனும் ஹீரோவும் உள்ள போறாங்க. ஹீரோ போயிட்டு உள்ள எல்லா இடமும் பாக்குறாங்க, அங்க பர்னிச்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ அங்கிள் கேக்குறாங்க இங்க என்ன நடக்குது, இங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ள போறாங்க. ஹீரோ சொல்றாங்க சூசன் இங்க இருக்க எல்லா இடத்தையுமே சர்ச் பண்ணி
பண்ணு அப்படின்னு. அப்போ சூசனும் கூட இருக்கிறவங்களும் எல்லா இடத்தையுமே சர்ச் பண்றாங்க. ஒரு பெட்டை வந்து தூக்க முடியாம தூக்குறாங்க, அதுக்கு கீழே எதுவுமே இல்ல. அப்ப அங்கிள் சொல்றாங்க உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோ வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த பெட்டை போயிட்டு அப்படியே கிழிக்கிறாங்க. உள்ள இருந்து டைமண்டா கொட்டுது. அங்கிள் அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. அங்க மிங்லி வந்து நிக்கிறாங்க. மிங்லி இப்ப உள்ள வராங்க. கீழே கொட்டி கிடக்குற டைமண்ட்ஸை பாக்குறாங்க. அப்படியே அங்கிள் கிட்ட கேக்குறாங்க எங்களோட கம்பெனில லாஸ் ஆன எல்லாமே இங்க டைமண்டா வந்து இருக்குதா. சரி ஓகே ஓகே அங்கிள், இந்த பணத்தை வச்சுட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்கல்ல அப்படின்னு. அதுக்கு அங்கிள் சொல்றாங்க இதெல்லாம் வச்சுட்டு நீங்க என்ன போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா. அது கண்டிப்பா முடியாது. ஏன்னா நான் எல்லாத்தையுமே லீகலா தான் பண்ணிருக்கேன், இல்லீகலா நான் எதையுமே பண்ணல. அது மட்டும் இல்லாம உன்னோட தம்பி இருக்கானே அவன் வந்து நான் இது பண்ற எல்லாத்துக்குமே சைன் போட்டு கொடுத்திருக்கான், அதனால என்ன உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மிங்கிலிக்கு உடனே கோவருது. அங்கிளோட சட்டையை பிடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, என்னோட ஃபேமிலியை நீங்க சும்மா விட மாட்டீங்களா, என்னோட ஃபேமிலிக்கு நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்க. மிங்கிலியோட அசிஸ்டன்ட் வந்து மிங்கிலியை தடுத்துடுறாங்க. இப்போ அங்கிள் சொல்றாங்க 30 வருஷமா நான் உங்களோட கம்பெனில உழைச்சிட்டு இருக்கேன், உங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 30 வருஷம் ஆச்சு, நான் மாடு மாதிரி உழைச்சிட்டு இருக்கேன். ஆனா உன்னோட அப்பா 1% ஷேரை கூட ஏம் நேம்ல எழுதி வைக்கல, அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியவே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா கடைசியா செத்து போகும்போது நீ ஹீரோவை பாத்துக்கோ அப்படின்னு ஹீரோவை என்னோட பொறுப்புல விட்டுட்டு போனா எனக்கு நீ என்ன தந்தாங்க, எனக்கு நீ எதுவுமே கிடைக்கல, அதனாலதான் நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாம உங்க 3 பேரோட சர்நேம் மட்டும் தான் ஒன்னா இருக்கு, ஆனா உங்க 3 பேரையும் ரொம்ப ஈஸியா என்னால பிரிக்க முடிஞ்சது, அதுதான் என்னோட சக்சஸுக்கு அடிப்படையே. உங்க 3 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட வச்சுட்டு நான் அந்த இடத்துக்கு வந்துடலான்னு பார்த்தேன், ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து போதும் அங்கிள், நீங்க எங்களோட ஃபேமிலிக்கு நிறையவே பண்ணிட்டீங்க, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. மிங்லி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க உனக்கு என்ன லூசா, நீ எதுக்காக அங்கிள போக விடுற அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க நான் என்ன பண்றேன்னு தெரியும், அவர் போகட்டும் அப்படின்னு. இப்ப அங்கிள் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க நீ இந்த ட்ரிக்ஸும் ஒன்னும் பிளே பண்ணலையே, என்ன போக விட்டு அதுக்கப்புறமா நீ எதுவும் பண்ண மாட்டியே அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கிளும் கிளம்பி போயிடுறாங்க. மிங்லி பின்னாடியே போகலான்னு பாக்குறாங்களா, ஆனா அசிஸ்டன்ட் பிடிச்சு தடுத்து நிறுத்திடுறாங்க. இப்ப மிங்லி நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க உனக்கு என்ன லூசு பிடிச்சிருக்கா, நம்மளோட ஃபேமிலியே அவன் அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தான், ஆனா அவன் நீ போக விடுற அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, நாங்க எல்லா எவிடன்ஸையுமே போலீஸ் கிட்ட கொடுத்துட்டோம், அதனால போலீஸ் பாத்துப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் மிங்லி கிட்ட சொல்றாங்க. இத்தனை வருஷமா அவரு நம்மளோட ஃபேமிலிக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்காரு, அதனால நம்ம அவரை எதுவுமே பண்ண வேண்டாம், போலீஸ் அவங்கள பாத்துக்கும், அதனால நீ கொஞ்சம் அமைதியாக அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அங்கிள் இப்ப யாருக்கோ கால் பண்ணி என்னோட பாஸ்போர்ட் லக்கேஜ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க, நான் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு கண்ணாடி வழி பார்த்தா பின்னாடி போலீஸ் துரத்துக்கிட்டே வராங்க. போலீஸ் அங்கிள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இங்க கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு மிங்லியும் அவங்களோட தம்பியும் போறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க தயவு செஞ்சு 2 பேரும் என்ன விட்டு போயிடாதீங்க அப்படின்னு. அதுக்கு மிங்லியும் அவங்களோட தம்பி 2 பேருமே ஒரே நேரத்துல சொல்றாங்க நாங்க பண்ணின தப்புக்கு நாங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம், நாங்க கண்டிப்பா சீக்கிரமா வெளியில வந்துருவோம், வெளியில வந்ததுக்கு அப்புறமா கரெக்டான டிசிஷன் எடுப்போம், அம்மா நாங்க நல்லவங்களா மாறிட்டோம், எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவே 2 பேருமே நல்லவங்களா மாறிட்டாங்க. மிங்லி இப்ப அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க நீ எல்லா நேரத்திலயுமே என் கூடவே இருந்திருக்க, உனக்கு நான் என்ன பண்றது அப்படின்றது எனக்கு தெரியல, இப்போதைக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை தேங்க்ஸ் மட்டும்தான், தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. அசிஸ்டன்ட் அப்படியே சிரிக்கிறாங்க. உடனே மிங்லி சொல்றாங்க இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் நீ எனக்கு பண்ணணும்னு. அசிஸ்டன்ட் சொல்றாங்க என்ன வேணாலும் நான் உங்களுக்காக பண்ணுவேன்னு சொல்றாங்களா. அதுக்கு மிங்லி வந்து என்னோட அம்மாவை பாத்துக்கோ, அதை மட்டும் நீ பண்ணுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மிங்லியோட தம்பியும் மிங்லியும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளாடி போறாங்க. இங்க சீன் கட்டாவது. இப்ப நம்ம ஹீரோ பிரஸ் மீட்ல போயிட்டு சொல்றாங்க எங்களோட கம்பெனில இவ்வளவு நாள் நடந்த எல்லா குழப்பத்துக்குமே நாங்க சாரி சொல்லிக்கிறோம், இனி வந்து எல்லாமே நல்ல விதமா தான் நடக்கும், நாங்க டேலண்டான பீப்புள்ஸ் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நாங்க ஜாப் ஆஃபர் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு பிரஸ் மீட்ல இருந்து வெளியில போறாங்க. அங்க லிங்சு நின்னுட்டு இருக்காங்க. லிங்சு நம்ம ஹீரோ கிட்ட போய் பேசுறாங்க. லிங்சு சொல்றாங்க கம்பெனியோட ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடுச்சுல, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து சன்ரைஸ் பார்க்க போலாமா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சாரி என்னால வர முடியாது, ஏன்னா என்னோட சந்தோஷத்தை என்னோட ஃபியூச்சரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால என்னால உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. லிங்சுவும் சரி ஓகே எனக்கு புரியுது, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு பர்சன் எனக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா. லிங்சு வந்து சரி ஓகே எனக்கு இன்னும் நல்லாவே புரிஞ்சிருச்சு, சரி ஓகே நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிறதுக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்றேன் அப்படின்னு. ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க. நம்ம ஹீரோ சொல்றாங்க உனக்கும் ஆல் தி பெஸ்ட், உன்னோட லைஃப்லயே நீ தனியா இருக்காத, உனக்குன்னு ஒரு பார்ட்னரை தேடிக்கோ, கண்டிப்பா ஒருத்தவங்க உனக்குன்னு பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. நம்ம லிங்சு வந்து தேங்க்யூ சொல்லி அனுப்புறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் ஹீரோ கொடுத்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க நாவலா இருந்தாலும் சரிதான் ரியல் வேர்ல்டா இருந்தாலும் சரிதான், ரெண்டுலயுமே உன்னோட ஹீரோ இருக்காங்களே அவங்க பிசினஸையும் லவ்வையும் சூப்பரா பேலன்ஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறாங்க அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட முறைக்கிறாங்களா. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டு சொல்றாங்க சரி ஓகே ஓகே இன்னும் அவரு வின் பண்ணல, உன்கிட்ட அவரு தோத்துதான் போயிட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் இப்ப மறுபடியும் நியூஸ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, இன்னைக்கு நீ வித்தியாசமா பிஹேவ் பண்றியே, எப்ப பார்த்தாலும் நீ டியான்சிங்க பத்தி பேசினாலே டென்ஷன் ஆயிடுவ, ஆனா இன்னைக்கு காமா இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் மூவ் ஆன் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன், அதனால என்னை நீ எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சரி ஓகே நடக்கட்டும் நடக்கட்டும் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினை ஏதோ ஒரு சத்தம் கூப்பிட்ட மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்க எங்கன்னு திரும்பி பார்த்தா ஹீரோ வச்சிருக்க ட்ரோன் கேமரா இருக்குல்ல, அது ஆபீஸ்க்கு உள்ளாடியே பறக்குது. இவ்வளவு நாளும் ஹீரோ வெளியில தான் விட்டுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஆபீஸ்க்குள்ளேயே இந்த ட்ரோன் கேமராவை விட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணாங்க, ஹீரோயின் கால் அட்டென்ட் பண்றாங்களா. அப்ப ஹீரோ கேக்குறாங்க, இன்னும் காஃபி உனக்கு வந்து சேரலையா அப்படின்னு. ஹீரோயின் வந்து காஃபியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து காஃபியை ஹீரோயினோட டேபிள்ல வச்சுட்டு போறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் உன்ன லஞ்சுக்கு இன்வைட் பண்ணலாம் தான் நினைச்சேன், ஆனா எனக்கு ஒரு மீட்டிங் வந்துருச்சு, அதனாலதான் அட்லீஸ்ட் நம்ம காஃபியாவது சேர்ந்து குடிக்கலாம் நினைச்சேன், காஃபி குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ என்ன இன்வைட் பண்ணிருந்தாலும் நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ கூலா சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க, நான் வந்து ஹியூமன் லாங்குவேஜ்ல தானே பேசிக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு என்ன புரியாதா, நான் மூவ் ஆன் பண்ணணும்னு தானே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, நீ மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கிற, ஆனா அவரு ஆகணும்னு நினைக்கல போல அப்படின்னு ஹீரோயினை ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ட்ரோன் கேமரால. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ட்ரோன் கேமராவை எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ட்ரோன் கேமரா போயிடுச்சா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினும் மாடியில நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் ட்ரோன் கேமரா வந்துடுது. நம்ம ஹீரோ ஹீரோயினையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எங்க போனாலும் விடுறதா இல்ல, ட்ரோன் கேமரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அது பழகியே போயிடுச்சு. ஒரு நாள் அந்த மாதிரி போகும்போது ட்ரோனை பாத்துக்கிட்டே போவாங்களா, அவங்களோட கால் வந்து கல்லுல இடிச்சிடுது. இதை நம்ம ஹீரோ ட்ரோன்ல பாத்துக்கிட்டு இருக்காங்களா. டக்குன்னு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, உனக்கு என்னாச்சு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் என்ன பாத்துட்டே தான் இருப்பியா, நீ பிஸியாவே இருக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் உன்ன பாக்குறத தவிர வேற எனக்கு என்ன வேலை அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, நிஜமாவே உனக்கு வேற பிசினஸே கிடையாதான்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ வந்து, கடைசியா நீ என்ன பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் கோவத்துல காலை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ஆபீஸ்ல நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப சீஃப் எடிட்டர் இருக்காங்களே, அவங்களே வந்துட்டு உனக்கு ஒரு விசிட்டர் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் யாருன்னு பார்த்தா ட்ரோன் கேமரா தான் வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு போயாச்சு, அங்கேயும் ட்ரோன் கேமரா பறந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கோவம் அதிகமா வருது. அதுல குட் நைட், இன்னைக்கு நீ நல்லா ஒர்க் பண்ணிருக்க, அதனால நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கோம். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா சிரிப்பு வந்துருது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ மேல ஹீரோயினுக்கு மறுபடியும் லவ் வர ஆரம்பிக்குது. அடுத்த நாள் ஆபீஸ்ல சீஃப் எடிட்டர் வந்து நம்ம ஹீரோட பயோகிராஃபி வரப்போகுதுல, அந்த புக்கோட கவர் பேஜ பார்த்துட்டு இருக்காங்க. அது எந்த போட்டோவுமே அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்காது. ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, ஒரு ஆட்டோ பயோகிராஃபிக்கு முக்கியமானது என்னது தெரியுமா, ஃபேஸ் தான். ஆனா இந்த எந்த போட்டோலயுமே ஃபேஸ் தெளிவாவே இல்லையா, அவங்களோட சைட் போஸ்ட் மட்டும் தானே தெரியுது. இதை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ண முடியும், உனக்கு 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளாடி நீ ஒழுங்கா நல்ல ஒரு கவர் இமேஜா ரெடி பண்ணி கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட மாடியில போயிட்டு மறுபடியும் புலம்புறாங்க, இவர் எதுக்காக எனக்கு 3 நாள் டைம் தந்துட்டு இருக்காருன்னு தெரியல, 3 நாளையில என்னால எப்படி அவனோட போட்டோவை எடுத்து கொண்டு போய் கொடுக்க முடியும், ஃபர்ஸ்ட் என்னால அவனை போய் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து ட்ரோனை அனுப்பிடுறாங்க. அதுல ஒரு பேக்கும் இருக்குது. நம்ம ஹீரோயின் இப்ப சொல்றாங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட, என்னால தாங்க முடியல, நான் எப்பவாச்சும் ஒரு தடவை தான் அவரை வந்து சந்தோஷத்துக்காக ட்ரோன் கேமரா வச்சு பாத்துட்டு இருந்தேன், இவர் என்னடானா எப்ப பார்த்தாலும் என்ன பாத்துக்கிட்டே இருக்காரு, இவருக்கு போரே அடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து, சரி ஓகே விடு நீ இப்ப கூல் ஆகு, நம்ம புக் ரிலீஸ் ஆகும்ல, அதுக்கு அப்புறமா போயிட்டு நீ ஹீரோவை பத்தி கம்ப்ளைண்ட் கொடு போலீஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து, சரி ஓகே ஹீரோ இந்த தடவை என்ன அனுப்பியிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த பேக் வாங்கிட்டு உள்ள இருந்து எடுத்து பாக்குறாங்க. ஹீரோவோட போட்டோஸ் இருக்கும், கவர் பேஜுக்கு தேவையான போட்டோஸ் மாதிரியே இருக்கும் எல்லாமே. அப்ப ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, ஏய் உன்னோட ப்ராப்ளம் சரியாயிடுச்சு பாரு, 3 நாள் டைம் வேணும் நீ நினைச்ச, பார்த்தா ஒரே நாளில ஹீரோயினோட ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த போட்டோஸை வாங்கி பாக்குறாங்க. ஹீரோயின் அப்படியே ட்ரோனை பார்த்து சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இங்க இருந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோட ஆட்டோ பயோகிராஃபி புக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் போடுறாங்க, உங்களோட புக் ரெடி ஆயிடுச்சு, இன்னைக்கு அது பப்ளிஷ் ஆயிடும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, சரி ஓகே அந்த புக்கை எனக்கு வந்து நீங்க கிஃப்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் கண்டிப்பா அந்த புக்கை உங்களுக்கு கிஃப்டா கொடுப்போம்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, சரி ஓகே நீயே பர்சனலா வந்து என்கிட்ட கொடுப்பியான்னு. அதுக்கு ஹீரோயின் இல்ல முடியாது, எங்களோட எடிட்டர் வந்து கொடுப்பாங்க, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ மொபைல கீழே வச்சுட்டு அதுல இருந்த CEO யுவர் நாட்டி புக் இருக்குல்ல, அதை இப்பதான் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஹீரோயினோட நேம் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோவை, அதாவது சிச்சுவரனை ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்க்கும்போது டியான்சிங் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னு இருக்கும். இது எப்படி பாசிபிள் ஆகும், என்னோட நேம் எப்படி இதுக்குள்ள வந்துச்சு, அவ இதுக்காக என்னோட நேம் சொன்னா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே வரிசையா ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம ஹீரோவுக்கு கடகடன்னு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே
ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஹீரோயின் கேட்டிருப்பாங்கல்ல, என்ன நடந்தாலுமே நீங்க என்ன மறந்துட மட்டும் கூடாது அப்படின்னு, அதுவும் ஞாபகம் வருது. கல்யாணத்து அன்னைக்கு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லி இருந்திருப்பாங்கல்ல, நீ எங்க இருந்து வந்த, எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்றது எதுவுமே எனக்கு தெரியாது, என்னோட மனசுல இருக்கக்கூடிய ஒரே பொண்ணு நீதான், அது மட்டும் தான் எனக்கு தெரியும், என்னோட உயிரிழ வரைக்கும் நான் உன்னை மறக்கவும் மாட்டேன், என்னைக்குமே நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்பவுமே என்னோட லவ் குறைஞ்சிராது அப்படின்னு. அது எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. கடைசியா நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க, ஃபர்ஸ்டா ஹீரோயின ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்போது தொட்டிருப்பாங்கல்ல, கையை பிடிச்சிருப்பாங்கல்ல, அது ஞாபகம் வருது. டக்குன்னு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் இப்ப பஸ் ஸ்டாப்ல இருக்காங்களா, அங்கே எங்கேயும் சுத்தி பாக்குறாங்க. ஏன்னா ட்ரோன் கேமரா இன்னைக்கு வந்திருக்காது, எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. எங்கேயும் இல்லாத உடனே மொபைல் எடுத்து நியூஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஹெட்லைன்ஸா என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, ஹீரோவுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, அவங்கள எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அப்படின்னு. அதை பார்த்து அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ரிசப்ஷனிஸ்ட் கேக்குறாங்க. ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோயின் ஹீரோட வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க, யாருமே கதவை திறக்கல. சூசனுக்கு கால் பண்றாங்க, அவங்க கூட இருக்கவங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க, யாருமே கால் அட்டன் பண்ணல. நம்ம ஹீரோயினுக்கு கண்ணீரா வடியுது, என்ன பண்ணனே ஹீரோயினுக்கு தெரியல. அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க முன்னாடி யாரோ வந்து நிக்கிறாங்க. வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் வந்து நின்றுப்பாங்க. ஹீரோயின் கண்ணை தொடச்சிட்டு ஹீரோ பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக திரும்பி நின்னுட்டு, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றாங்களா. ஹீரோயின் வந்து சரி ஓகேன்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட பக்கத்துல வந்துட்டு சொல்றாங்க, ஒரு பாட்டில் குளுக்கோஸ் போட்டாங்க, அதுக்கப்புறமா நான் ஸ்டெடியா எழுந்திருச்சு உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு. உடனே ஹீரோயின் வந்து சரி ஓகே எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா நான் உடனே என்னோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, எங்க போற அவசரம், நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஆமா நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் ஒரு விஷயம் உனக்காக கொண்டு வந்திருக்கேன், என்னன்னு தெரியுமா, கெஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோ கேக்குறாங்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்ற நியூஸை நான் பார்த்த உடனே எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டே தெரியுமா, ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போனேன், ஆனா உன்னை என்னால பார்க்க முடியல, உன்னோட வீட்டுக்கு வந்தேன், உனக்கு கால் பண்ணேன், நீ கால் அட்டன் பண்ணல, உன்னை எங்கெல்லாம் நான் தேடி அலைஞ்சேன் தெரியுமா, நான் எவ்வளவு கவலைப்பட்டு தெரியுமா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க சிரிச்சுக்கிட்டே, நீ வந்து என்னை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு சொன்ன, ஆனா இப்ப பாரு நீ என்னை பத்தி கவலைப்பட, நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து, யார் உன்னை லவ் பண்ணுவா, நான் உன்னை லவ் பண்ணல, இன்னைக்கு காலையில தான் நான் டியான்சிங் குரூப்போட கொஞ்சம் ஷேர்ஸை வாங்கினேன், உனக்கு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்ட உடனே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு, ஒருவேளை ஷேர்ஸ் எல்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா எனக்கு தானே லாஸ் ஆகும், அதனால தான் நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோ வந்து சரி ஓகே இது ரீசனபிளா தான் இருக்கு, சரி ஓகே நான் வாங்கிட்டு வந்ததை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கவரை நீட்டுறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க என்னது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க சிக்கன் பாப்கார்ன் அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, இந்த நிலைமையில நான் இதை எங்க சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் ரியலைஸ் பண்றாங்க. ஹீரோ பார்த்து கேக்குறாங்க, எனக்கு சிக்கன் பாப்கார்ன் பிடிக்கும் அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எனக்கு சிக்கன் பாப்கார்ன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ நாவலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா கூட சிக்கன் பாப்கார்னை தேடி தேடி அலைஞ்சியே, உனக்கு பிடிக்கல அப்படின்னா எப்படி தேடி அலைஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்காங்க. நாவல்ல இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோவுக்காக சிக்கன் பாப்கார்ன் சமைச்சு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப ஹீரோ அப்படியே ஹீரோயினை ஹக் பண்றதுக்காக கையை நீட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ சொல்றாங்க, நான் தான் வந்திருக்கேன் சிற்றுவாரன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நீ அந்த சிஓ யுவர் நாட்டி புக்க படிச்சதானே அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினுக்கு கோவம் வருது, அந்த புக்கை படிச்சுட்டு நீ அதுல இருக்கிறது எல்லாத்தையுமே சிற்றுவாரன் மாதிரி எங்கிட்ட முன்னாடி பண்ணி காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் நாவல படிச்சதுனால ஒன்னும் உன்கிட்ட வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கல, நிஜமாவே எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நான் உங்களை நம்ப மாட்டேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எதுக்காக எதுவுமே ஞாபகம் இல்ல, என்ன உங்களால எதுக்காக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் டக்குன்னு புக்குக்குள்ள போயிட்டு வெளியில வந்திருக்கேன், என்னோட மெமரிஸ் எல்லாமே அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு, அது மட்டும் இல்லாம நான் புக்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா என்னோட பாஸ்ட் லைஃப்ல எப்படி இருந்துச்சோ, நாவலுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இருந்துச்சு, அதனால எனக்கு பெருசா எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரியல, ஆனா எதையோ மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் மட்டும் இருந்துட்டே இருந்துச்சு, இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறமா எனக்கு அத்தனையுமே ஞாபகம் வந்துருச்சு, நிஜமாவே நான் தான் சிற்றுவாரன், இதை ஒண்ணு நம்ப வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணணும்ன்றதே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினோட கண்ணை எப்பவுமே மறைச்சு வைப்பாங்கல்ல சிற்றுவாரனா இருக்கும்போது, அந்த மாதிரி மறைச்சு வச்சுட்டு, நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல உன்னோட சோகமான கண்களை என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்களா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோட கையை அப்படியே தாத்து விடுறாங்க. ஏன்னா
சிட்டுவாரன் தானே இதை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட பக்கத்துல போயிட்டு அவங்க காது பக்கத்துல போயிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் பிரைவேட்டா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்ல அதை சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே முழிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாங்க இது எதுவுமே புக்ல கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் வந்து ஆமா இது எதுவுமே புக்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவே நீ தான் வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதனால அவங்களும் கிஸ் பண்றாங்க. இப்போ ஹீரோயின் கேக்குறாங்க நிஜமாவே நான் கனவு எதுவும் காணல, நீ நிஜமாவே என் முன்னாடி தானே இருந்துட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஆமா நான் உன் முன்னாடி தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயினோட வீட்ல அவங்களுக்கு பிடிச்ச சென்ட் இருக்கும்ல அதை ஹீரோயின் வாங்கி வச்சிருப்பாங்களே அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு காஃபி கொடுக்குறாங்க. ஹீரோ கேக்குறாங்க நீ இந்த சென்ட கூட மறக்கலையா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் என்னால எப்படி மறக்க முடியும், ஆமா நீங்க எப்படி சிட்டுவாரனா மாறினீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க ஆமா நீ இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன மீட் பண்ணும்போது உங்களுக்கு டார்க்னா பயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபூலிஷான கண்ணை வச்சு கேட்டியே அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன ஃபூலிஷான கண்ணா அப்படின்னு ஹீரோ அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கேக்குறாங்க உன்னோட அந்த கியூட்டான கண்களை மறுபடியும் காட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் உடனே அப்படியே பார்த்து அளவும் காமிக்கிறாங்க. இப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்றாங்க நிஜமாவே எனக்கு இருட்டுனா பயம், ஆனா சிட்டுவாரன் மாதிரி கிடையாது. என்னோட லைஃப்ல வந்து நானும் அம்மாவும் மட்டும்தான் கொஞ்ச நாளைக்கு தனியா இருந்துட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு பாக்குறதுக்கு பேசுறதுக்கு இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு இருட்டுனா ரொம்ப பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து நான் மீண்டு வந்துட்டு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி வந்துகிட்டு இருந்தேன். நீ நாவல் உலகத்துல பாத்திய சிட்டுவாரன் அவன் வந்து என்னோட அப்படியே மறுபக்கம் நான் என்னெல்லாம் மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தேனோ அது எல்லாத்தையுமே நான் சிட்டுவாரனா இருக்கும்போது பண்ணினேன். அதுதான் என்னோட லைஃப், ஒரிஜினல் லைஃப், அதுதான் நான் ஒரிஜினலா வாழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினாலிட்டி கூட நான் இருந்திருக்கேன் என்ன அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க ஆமா என்னோட ரெண்டு பக்கத்தையுமே நீ பாத்துட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படின்னா நான் ரொம்ப கியூட் இல்ல, நான் ரொம்ப அழகு இல்ல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா நீ அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க சரி ஓகே அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுங்கன்னு. ஹீரோ உடனே பக்கத்துல போயிட்டு சொல்றாங்க என்னோட இதயத்தையே நான் உனக்கு கொடுத்துட்டேன் வேற என்ன வேணும் அப்படின்னு. ரெண்டு பேருமே ஜாலியா அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாளே போயிட்டு சிம்பிளா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுறாங்க. இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேக்குறாங்க எதுக்காக நம்மளோட வெட்டிங்க நீ இவ்ளோ சிம்பிளா பண்ண சொன்ன, நீ ஆசைப்பட்ட அப்படின்னா எவ்வளவு பெரிய வெட்டிங்க வேணாலும் என்னால அரேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஒரு தடவை பட்டதே போதும், அந்த வெட்டிங் வந்து ரொம்ப அழகா ஆரம்பிச்சது ஆனா எண்டிங் ரொம்ப மோசமா இருந்துச்சு, அதனால எனக்கு அந்த மாதிரி வெட்டிங் எல்லாம் தேவையில்லை, எனக்கு இந்த மாதிரி சிம்பிளா இருந்தாலும் போதும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே பிடிச்சு இழுத்துட்டு சொல்றாங்க உன்னோட ஹஸ்பண்டோட பணத்தை எவ்வளவு அழகா சேவ் பண்ணணும்ன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க உன்னோட பணம் என்னோட பணம், அதனால நான் அதை சேவ் பண்ணி தானே ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே சொல்றாங்க என்னோட பணம் உன்னோட பணம் மட்டும் கிடையாது, நானுமே உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. இங்க சீன் கட்டாவது ரெண்டு பேருமே இப்ப ஹனிமூனுக்கு போயிருக்காங்க. ஆனா நடு ரோட்ல ஹீரோயின் வந்து ஜஸ்ட் மேரிட் அப்படின்ற போர்டை வச்சுட்டு லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா கேக்குறாங்க நம்ம எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும், நம்ம கிட்ட தான் கார் இருக்கே நம்ம போலாமே அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம், அதுல என்ன என்ஜாய்மெண்ட் இருக்கு, இதுலதான் என்ஜாய்மெண்ட் இருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் கையில இருந்த போர்டை வாங்கிட்டு இரு இப்ப நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா அவங்களும் ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு வண்டி கூட ஸ்டாப் ஆகல. உடனே ஹீரோயின் சொல்றாங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்னோட அழகா காமிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு கை காலெல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ கேக்குறாங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் போஸ் காமிச்சா மட்டும்தான் பைக்கை நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்ட போறாங்க. அப்போ ஒருத்தர் கூட கண்டுக்கல. ஹீரோ சொல்றாங்க இரு என்னோட ஹேண்ட்ஸம்னஸ் நான் இப்ப காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ் எல்லாம் போயிட்டு வைக்கிறாங்க. அப்போ ஒரு கார் வந்து நிப்பாட்டிடுது. உடனே நம்ம ஹீரோ போயிட்டு இந்த மாதிரி நானும் என்னோட ஒய்ஃபும் கேம்பிங்க்கு வந்திருக்கோம், நீங்க எங்களுக்கு லிஃப்ட் கொடுப்பீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஓகே சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே மினி ஆட்ட காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து கேம்பிங்க்கு ஏறி போறாங்க அந்த வண்டியிலேயே. இப்போ கேம்பிங்க்கு போயாச்சு. அங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டென்ட் போடுறாங்க. ஹீரோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்து அப்படியே வாயில ஊட்டி எல்லாம் கொடுக்கறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் ஹனிமூனை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஆபீஸ காமிக்கிறாங்க. அங்க சீஃப் எடிட்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் இதுவரைக்கும் நம்ம பப்ளிகேஷன் கம்பெனில பார்த்ததே கிடையாது, டியான் சிங்கோட பயோகிராஃபி வந்து 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளாடி நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் அப்படி எகிரிடுச்சு, இது நிஜமாவே சூப்பர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க அதான் நல்லா ப்ராஃபிட் வருதுல, எங்களுக்கு கொஞ்சம் சேலரி தரக்கூடாது அதிகமா அப்படின்னு. அதுக்கு சீஃப் எடிட்டர் சொல்றாங்க அதெல்லாம் முடியாது, ஃபர்ஸ்ட் நம்மளோட கம்பெனில இருந்து ஏதாவது ஒரு புக் வந்து டாப் 1க்கு வரட்டும், அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட இன்கிரிமெண்ட் கேளு அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. உடனே இவங்களும் கோவத்துல போய் உட்கார்ந்துட்டு சிஸ்டம பார்த்தா அதுல ஒரு விஷயம் இருக்கும். உடனே சீஃப் எடிட்டர் இங்க வாங்க நம்ம பப்ளிஷ் பண்ணோம்ல செகண்ட் ஹீரோட புக், அது டாப் 1ல இருக்கு, இப்போ எனக்கு நீங்க சேலரி இன்கிரிமெண்ட் கொடுப்பீங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச
படிச்சிருப்பாங்கல்ல செகண்ட் ஹீரோவோட ஸ்டோரி, அதுதான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் செல்லிங்கா இப்ப போயிட்டு இருந்திருக்கும். இங்க சீன் கட்டாவது இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க. நைட் ஆயிடுச்சு, ரெண்டு பேருமே டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயின் ஹீரோவோட தோள் மேல சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க கட் பண்ணா நாவல் உலகத்தை காமிக்கிறாங்க. அங்க உள்ள நம்ம செகண்ட் ஹீரோ காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோட ஸ்டோரியில எரிஞ்சு போயிருந்திருக்கும்ல, அந்த சாப்டர் அப்படியே முடிஞ்சு போயிருந்திருக்கும். இப்போ அதே சாப்டர் திரும்ப ஆரம்பிக்குது. நம்ம செகண்ட் ஹீரோ வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் ஸ்வீட்டார்ட்ல தேடி வந்திருப்பாங்க. அப்போ செகண்ட் ஹீரோட நேம கூப்பிட்டுட்டு அவங்களோட சைல்ட்ஹுட் ஸ்வீட்டார்ட் அப்படியே வந்து செகண்ட் ஹீரோ முன்னாடி நிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோ அவங்கள பார்த்த உடனே கடைசியா என்னால உன்னோட முகத்தை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு அவங்களும் நம்ம ரெண்டு பேருமே இனி சேர்ந்தே இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ சரி ஓகே வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளோட ஹாப்பினஸ் தேடி போகலாம், ஹாப்பி எண்டிங்க தேடி போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே கை கோத்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ அப்படியே திரும்பி பார்த்துட்டு தேங்க் யூ அண்ட் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க கட் பண்ண நம்ம ஹீரோயினுக்கு இது கனவா வந்திருக்கும். உடனே செகண்ட் ஹீரோட நேம சொல்லிட்டு எழும்புறாங்களா. உடனே ஹீரோ கேக்குறாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிச்சிருக்கு, ஆனா அதுக்குள்ள நீ இனி ஒரு பையனோட நேம சொல்லிட்டு முழிக்கிறியே அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க விளையாடாத, நான் செகண்ட் ஹீரோவை பத்தி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க அவன் அவனோட சைல்ட்ஹுட் ஸ்வீட்டார்ட் கூட சேர்ந்துட்டானா அப்படின்னு. ஹீரோயின் கேக்குறாங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க அது எனக்கும் தான் கனவா வந்துச்சுன்னு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க அப்படின்னா அவன் அவனோட ஹாப்பி எண்டிங்க அடைஞ்சிட்டான்ல. என்கிட்ட செகண்ட் ஹீரோ சொல்லியிருக்கான் ஒரு தடவை மெயின் லீட் வந்து அவங்களோட ஹாப்பி எண்டிங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க மறைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு. அப்படின்னா செகண்ட் ஹீரோ மறைஞ்சு போயிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. டக்குன்னு ஹீரோ ஹீரோயினை அப்படியே தோள் மேல சாச்சிட்டு சொல்றாங்க அப்படி கிடையாது, அவங்க நாவல் உலகத்துல வேணா மறைஞ்சு போயிருந்திருக்கலாம், ஆனா அதை ரீட் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தவங்களோட நெஞ்சிலையுமே அவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்க. இப்ப நம்ம கிட்ட அவன் வந்து கனவுல உயிரோடி வந்து சொன்ன மாதிரி சொல்லிட்டு போனான்ல, அதே மாதிரியே எல்லாருமே நாவலை படிக்கும் போது அவங்களோட மனசுக்குள்ளேயும் அவன் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பான், அதனால நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்திருச்சு வெளியில போறேன் அப்படின்னு எழுந்திரிக்க போறாங்களா. டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினை பிடிச்சு எடுத்துட்டு சொல்றாங்க நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க என்ன மறந்துட்டேன்னு. உடனே ஹீரோ சொல்றாங்க மார்னிங் கிஸ் தான் அப்படின்னு ஹீரோயினை கிஸ் பண்ண போறாங்களா. டக்குன்னு ஹீரோயின் ஹீரோட வாயில கை வச்சுட்டு இல்ல இல்ல நான் இன்னும் பிரஷ் கூட பண்ணலன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க நாவல்ல எல்லாம் என்ன பிரஷ் பண்ணிட்டா கிஸ் பண்றாங்க, நான் நாவல்ல படிக்கும் போது மார்னிங் கிஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும்னு போட்டுருந்துச்சு, அதனால நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல அதெல்லாம் நாவல்ல மட்டும் தான் நடக்கும், இங்க ரியல் லைஃப்ல அப்படி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க நம்ம ரெண்டு பேரும் நாவல்ல தானே லவ் பண்ண ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறமா தானே ரியல் லைஃப்ல லவ் பண்ண ஆரம்பிச்சோம், அப்படின்னா நம்மளோட லவ்வையே நீ சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க, எதையும் மர்ஜ் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோ கேக்குறதாவே இல்ல, ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப கத்தி சொல்றாங்க இதுக்கு மேல நீ நாவலை தொடவே கூடாது, ஏதாவது ஒரு நாவலை நீ படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ட்ல இருந்து வெளியில இறங்கி ஓடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஓடுறாங்க. ஒரு அழகான விடியல ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் கையை கோத்துக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க என்னோட லைஃப்ல நீ வந்ததுக்காக உனக்கு தேங்க்ஸ் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு ரெண்டு உலகத்தை நீ காமிச்சிருக்க, அந்த ரெண்டு உலகத்திலயுமே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், என்னோட சிற்றுவாரனா நீ இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ரெண்டு பேரும் சந்தோஷமா விடியல பாத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க சீன் கட்டாவது இந்த சீரீஸ் முடியுது. இந்த சீரீஸ்ல ஒரு பெஸ்ட் எண்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.